இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கலாம். இந்த ஒரு டிஷ்யூ பேப்பரில் நமக்கு வந்து 4 ஃபோல்டிங்ஸாக இருக்கும். இதை எடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு இதை அப்படியே வச்சுக்கணும். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு அந்த ரூபி காயின், உங்களுக்கு 1 ரூபி காயின், 5 ரூபி காயின், 10 ரூபி காயின், அந்த மாதிரி 2 ரூபி காயின் என்ன சைஸ் வேணுமோ, சின்ன பட்டா பெரிய பட்டா அந்த மாதிரி வந்து இது பண்ணிக்கலாம். அடுத்து இதை வச்சு உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ இந்த மாதிரி காயின் வச்சு டூத் பிக் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மார்க் தெரியும், நான் இப்படி வீடியோவில் காமிக்கிற மாதிரி வச்சு மார்க் பண்ணிட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இதை ஃபோல்ட் பண்ணணும். எப்படி ஃபோல்ட் பண்ணணுமா, ஃபர்ஸ்ட் மடிப்பு இப்படி வச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு நீங்கள் அங்கே மார்க் பண்ணி எடுத்துருக்கீங்களோ அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் மடிப்பை இந்த மாதிரி வச்சுட்டு அடுத்து நெக்ஸ்ட் விசிறி ஃபோல்ட் பண்ணுவோம்ல ஜிக்ஜாக்கா, இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று, இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இந்த எக்ஸ்ட்ரா பேப்பர்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த எக்ஸ்ட்ரா சீட்டை வந்து நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி காயின் வச்சு இதுக்கு மேலேயே இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஒரு பேப்பரில் வந்துட்டு நமக்கு 5 இது கிடைக்கும். உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு வந்துட்டு நீங்கள் காயின் கட் பண்ணி அந்த சைஸ் காயின் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் மீடியம் சைஸ், அதனால மீடியம் சைஸில் வந்துட்டு காயின் வந்துட்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன். மாதிரி 5 சீட்ஸ் கிடைக்கும் ஒரு பேப்பரில், ஒரு இதில் நம்ம மேக் பண்ண. இந்த மாதிரி எக்ஸ்ட்ராஸ் இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சம் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஈவனாக லைட்டாக அந்த எட்ஜஸில் மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம்.